அடுத்த மாதம் நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன். ஸோ ஆண்டவர் நான் எம்எட் வரைக்கும் என்னை போன வருஷம் வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக தான் வச்சுருந்தார். நான் எம்எட் வரைக்கும் முடிக்கிறதுக்கு கிருபை செஞ்சார். நான் 2004 கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தேன். இப்போ 2024 ஆண்டவர் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை வேலிட் எப்படி அந்த ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு இன்றைக்கி எப்படி அது வேலிட் ஆகும்னு தெரில. நான் டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், டிஆர்பிக்காக அடுத்து பெரிய போஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் நான் நினையாத இடத்துலேருந்து ஒரு ஒத்தாசை. எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த மாதிரி என்னோடய மெசேஜ் வருது, ஒரு லிங்க் வருது, எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அட்டன் பண்ணுறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணது ஃப்ளோரா சிஸ்டர் ஹெல்ப் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் எனக்கு 2004. ஸோ எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அடுத்து செகண்டரி எக்ஸாமில் சென்டரில் போய் எழுதணும். ஸோ ஒரே ஒரு நாள் தான், மொதல் நாள் லிங்க் வருது, மறுநாள் எக்ஸாம் எழுதணும். அந்த ஒரு நாள் நைட்டு தான். ஸோ 2004 படித்தது வரைக்கும் இப்போ இருக்க டெக்னாலஜி வரைக்கும் நான் கோ த்ரூ பண்ணணும். ஒரே நாள் நைட்டு ஃபுல் நைட் படித்தேன் நான். ஸோ எழுதி படித்தேன். ஒரு 2000 கொஷின் படிச்சிருக்கேன் நான். படித்து போயிட்டு எழுதி டிஸ்ட்ரிக்டில் 37th ரேங்க் வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 37th ரேங்க். நான் நினச்ச இடத்துல ஆண்டவர் எனக்கு அரசு வேலையை கட்டளையிட்டிருக்காரு. நான் இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிஏ தலைவராக ஒரு அரசு பள்ளியில் நான் இருந்தேன். அந்த ஹெச்எம்மோட எனக்கு நல்ல ஒரு ரேப்போர்ட் இருந்துச்சு. அவங்க இந்த ஸ்கூல் வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை பிடிஏ தலைவராக என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் இந்த அரசு வேலையில் அதே ஸ்கூலுக்கு எனக்கு திரும்ப நான் அந்த இடத்துக்கு பிளேஸ்மெண்ட் ஆனேன். அந்த ஹெச்எம் ரொம்ப பெருமையாக என்னை பார்த்தோன்னே நான் ஹைடெக்லேருந்து வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது. மறுபடியும் லதா வர்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்தது திரும்ப என் ஸ்கூலை அது ஒரு அரசு பள்ளி, ஆனால் திரும்ப நான் இந்த ஸ்கூலை உருவாக்குறதுக்காக நீங்கள் என்னோட சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் கூட அவங்க ஹேண்ட்ஷேக் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, அந்த போஸ்ட்டோட பேர் எனக்கு எப்போவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், என்னை என்றைக்குமே வாளாகவே வைக்காதீங்க, தலையாக தான் வைக்கணும் அப்படின்னு கேட்பேன். என்னை ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அந்த மாதிரி கேடரில் தான் என்னை வச்சுட்டே வந்தார். ஸோ இந்த போஸ்ட்டில் எனக்கு அந்த போஸ்ட்டோட பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர். ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்மார்ட் கிளாஸோட அந்த ஹைடெக் லேபோட என் அட்மினிஸ்ட்ரேட்டடாக என்னை ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. அதற்காக ரொம்ப 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 நன்றி. அந்த இடத்துல நான் ஒர்க் பண்ண போகல, அந்த ஸ்கூலை உருவாக்க போகிறேன். ஹெச்எம் சொன்னது அதான், இந்த ஸ்கூலை நீங்கள் உருவாக்கணும், நிறைய ஸ்ட்ரென்த்து வரணும், இதனால் வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டை விட இந்த வருஷம் எனக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்கூலை உருவாக்குறதுக்காக நான் போகிறேன். ஆண்டவர் கொடுத்த அந்த மேலான கிருபை இது ஆரம்பம்தான். இன்னும் மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு என் ஆண்டவர் உயர்த்துவார். கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்காக நான் என்னுடைய முயற்சியை நான் கண்டிப்பாக எந்த அளவுக்கு என்னால் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடுவேன். கண்டிப்பாக அந்த ஸ்பார்க்கிள் ஆசீர்வாதத்தை நான் கண்டிப்பாக சுதந்திருப்பேன் என்ற விசுவாசத்தோட உங்கள் எல்லாருக்கும், ஜெபித்த எல்லாருக்காகவும் சபையாருக்காகவும் நன்றி கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.